குறிப்பிட்ட அந்த ஒரு 15 டேஸுங்கிறது பத்தலை. இது வந்து நாங்கள் இல்லைம்மா இது கொஞ்சம் இன்னுமே சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது, எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். 15 டேஸில் நாங்கள் என்னென்ன எதுன்னு சொல்லி கரெக்டாக தெரியாமல் ரிப்போர்ட்டும் கொடுக்க விரும்பலை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம், இது உங்களுக்கு கொடுத்தா அது எப்படி வேணாலும் மாறல. ஏன்னா சப்போஸ் நம்ம இப்படி தப்பாக நினச்சி உண்மையாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டு தான் சொல்லி நினச்சி இல்லை அது வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு பார்க்கும்போது அந்த பையனை ஒரு ப்ளே பாய் மாதிரி தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதனால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. அந்த பொண்ணு டைம் கொடுத்தாங்க, மறுபடியும் கண்டினியூவாக பார்க்க ஆரம்பித்தோம். கன்ஃபார்ம் அந்த பையன் ப்ளே பாய் தான். ஸோ அந்த பொண்ணுங்களும் அதுக்கு ஒத்து தான் பழகுறாங்க. அது இந்த பொண்ணையும் லவ் பண்ணிவிட்டு மற்ற பொண்ணுங்கள்ட்டையுமே எல்லாத்துலேயுமே ஒரு லவ் மாதிரி தனித்தனியாக அவன் வந்து மெயின்டைன் பண்ணுறான். எப்படின்னா அவகிட்ட சும்மா தான் பழகிட்டு இருக்கேன், பட் வந்து எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி. இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் தெரியாது. ஓகே, இந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவன் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டேயும் வந்து அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறா, எப்படி எனக்கு அவாய்ட் பண்ணுறது தெரியல, பட் நான் ஒன்று தான் லவ் அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரையும் இது பண்ணுறேன். எதுக்காகனா அதே மாதிரி ரொம்ப வசதியான ஃபேமிலின்னு சொன்னதும் இல்லை, ரொம்ப நார்மலான ஃபேமிலி. இந்த மற்ற பொண்ணுங்களை பார்க்கும்போது சரி, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதும் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீடெல்லாம் பக்கம் பக்கம் இருக்குது, அவங்களாம் வசதியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கார் வாங்கிட்டு போகிறது இவங்களை மீட் பண்ணும்போது இவங்க நினச்சிக்கிறாங்க அதனால வசதியான பையன், அவனோட ஓன் கார் போல் இருக்குது, ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப ரிச்சான பேக்ரவுண்ட் அப்படி சொல்லிட்டு நினச்சாங்க. ஏன்னா பழகிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் வசதியான பொண்ணுங்க தான். இவன் யார் பெஸ்ட்டு, நல்ல வசதியான பொண்ணுங்க யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி நினச்சி ஒரு மாதிரி பழகிட்டு இருந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு.